உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இங்கே இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதையும் கேட்கலப்பா. உன்னிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல இருந்து அவர் வழிகளிலெல்லாம் நடக்கணும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்கணும். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். பக்கத்துல இருந்தா சொல்லுங்க, உனக்கு நன்மை உண்டாகும்படி. அநேகர் நினைக்கிறாங்க கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைப்பிடிப்பது என்பது ஏதோ தேவனுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு, என்ன செய்யுது, வேற வழி இல்ல, தேவனை கோபப்படுத்தக்கூடாது, நான் கிறிஸ்துவலா இருக்கிறேனே, தேவாலயத்துக்கு போறேனே, இந்த கட்டளைகளை கடைபிடித்துதானே ஆக வேண்டும் என்கிறதான நிர்பந்த சூழ்நிலையில் அநேகர் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடிக்கிறார்கள் கட்டாயத்தின் பேர்ல. நீ நல்லா இருக்கணும்பா, நீ செழித்திருக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த உலகத்துல நீ வாழணும். அதற்காக இப்படிப்பட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு அதன் பிறகு இப்படியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. அவர் வழிகளில் நடக்கிறது கிடையாது, அவரிடத்தில் உண்மையாகவே அன்பு கூறுவது கிடையாது, கடமைக்காக அன்பு கூறுகிறார்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போயிட்டு அவங்க என்ன பண்றது இல்ல, கர்த்தரை சேவிப்பது கிடையாது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் கர்த்தரை சேவிப்பது கிடையாது. ஏதோ ஒரு கஞ்சாடியான ஒரு கிறிஸ்து வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறார்கள். உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் நீ கர்த்தர் உனக்கு எழுதி வைத்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டுதான் ஆக வேண்டும். இதைதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. வேற எதையும் எதிர்பார்க்கிறாரு? அவரு வேற எதையும் எதிர்பார்க்கல.